Parents and students, welcome to நிச்சயம் வெல்வோம் சேனல். நீட் எக்ஸாம் லேட்டஸ்ட் அப்டேட் கவுன்சிலிங் பற்றியும் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நம்ம சேனல் நிச்சயம் வெல்வோமை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி அகடாமிக் இயர் 2025 அண்ட் 2026 இந்த இயருக்கு செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜஸில் ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜஸோடைய கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸில் எந்த சேஞ்சஸும் அவங்க கொண்டு வரல. ஆனால் மேனேஜ்மெண்ட் கோட்டாவிலையும் என்ஆர்ஐ கோட்டாவிலையும் ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது 1 இயருக்கு கேண்டிடேட்ஸ் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியோட அஃபிஷியல் வெப்சைட் tnmedicalselection.net. இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் யூஜி கோர்சஸ் கீழே MBBS/BDS அப்படின்ற பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நோட்டிஃபிகேஷன் 12 யூஜி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அதாவது மெடிக்கல் அட்மிஷன் 2025-26 இந்த நோட்டிஃபிகேஷனில் தான் இந்த ஃபீஸ் இன்க்ரீஸ்க்கான நோட்டிஃபிகேஷனை அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை ஜூலை 14, 2025 அன்னைக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கைண்ட் அட்டென்ஷன், யூஜி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மெடிக்கல் அட்மிஷன் 2025 அண்ட் 2026. அதாவது த ப்ரொசீடிங் ஆஃப் த கமிட்டி ஆன் ஃபிக்சேஷன் ஆஃப் ஃபீ இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் செல்ஃப் ஃபினான்ஸ் ப்ரொஃபஷனல் காலேஜஸ் டேட்டட் 12/6/2025 is published for the information of candidates and the self-financing medical colleges and state private university medical colleges. அதாவது இந்த ஃபீஸ் சேஞ்சஸ் செல்ஃப்-ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி மெடிக்கல் காலேஜஸ்க்கு தமிழ்நாட்டில் 4 ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு இல்லையா, அதுலேயும் ஃபீஸ் சேஞ்சஸை கொண்டு வந்திருக்காங்க. இப்போது இந்த ரிவைஸ்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் த அகடாமிக் இயர் 2025 அண்ட் 2026க்கு பார்க்கலாம். ஒவ்வொரு காலேஜஸ்லையும் என்ன ஃபீஸ் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக 1 by 1 பார்க்கலாம். செலக்டட் கேண்டிடேட்ஸ் அவங்களுடைய 1 வருஷத்துக்கான, அதாவது ஃபர்ஸ்ட் இயர்க்கான என்டையர் டியூஷன் ஃபீஸ், ஸ்பெஷல் ஃபீஸ், இது மாதிரி எல்லா ஃபீஸையும் அவங்களுடைய ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணும்போதே ஆன்லைன் மோடில் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி பே பண்ணிடணும். ஃபீ ஃபிக்ஸேஷன் கமிட்டி எதை பேஸ் பண்ணி இந்த சேஞ்சஸை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 1 என்னென்னா, பேஸ்ட் ஆன் NMC ஸ்டாண்டர்ட் அண்ட் நார்ம்ஸ். செகண்ட் பாயிண்ட் த எக்ஸ்பெண்டிச்சர் டீட்டெயில் சப்மிட்டட் பை த காலேஜ் இன் த ப்ரொபோசல். தேர்ட் த ஒப்பீனியன் ஆஃப் த ஆடிட்டர் அண்ட் த மெம்பர்ஸ் ஆஃப் த கமிட்டி. 4 ரெக்வஸ்ட் சப்மிட்டட் பை த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காலேஜஸ் அண்ட் அசோசியேஷன். 5th பாயிண்ட் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, seat sharing for admission of the students in self-financing medical colleges. இந்த கமிட்டி ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கு அப்படின்னா, டியூஷன் ஃபீ, அட்மிஷன் ஃபீ, ஸ்பெஷல் ஃபீ, லெபார்டரி ஆர் கம்ப்யூட்டர் ஆர் இன்டர்நெட் ஃபீ, லைப்ரரி ஃபீ, ஸ்போர்ட்ஸ் ஃபீ, மெயின்டெனன்ஸ் அண்ட் அமெனிட்டி ஃபீ, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஃபீ அண்ட் அதர் ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர். செலெக்ஷன் கமிட்டி, அதாவது டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், இவங்க செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸோடைய MBBS அண்டர் கிராஜுவேட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் டீட்டெயிலை ரிலீஸ் பண்ணாங்க. அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ஸ்டியூட் எதுனா, PSG இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச், கோயம்புத்தூரில் இருக்குது. இதில் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 1 இயருக்கு கேண்டிடேட்ஸ் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னா, 4,50,000 ரூபா டியூஷன் ஃபீஸாக பே பண்ணணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு PSG காலேஜுக்கு எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 15 லட்சமும், NRI கோட்டாவுக்கு 27 லட்சமும் பே பண்ணணும். அடுத்து கற்பக விநாயகா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் சென்டர், செங்கல்பட்டு. இந்த காலேஜுக்கு கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 4,35,000 பே பண்ணணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 15 லட்சமும், NRI கோட்டாவுக்கு 27 லட்சமும் பே பண்ணணும். அடுத்து கற்பகம் ஃபேக்கல்டி ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச், கோயம்புத்தூர். இந்த காலேஜுக்கு கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 4,40,000 பே பண்ணணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 15 லட்சமும், NRI கோட்டாவுக்கு 27 லட்சமும் பே பண்ணணும். அடுத்து அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், சேலம். இந்த காலேஜுக்கு கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 4,35,000 பே பண்ணணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 15 லட்சமும், NRI கோட்டாவுக்கு 27 லட்சமும் பே பண்ணணும். அடுத்து வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ், மதுரை. இந்த காலேஜுக்கு கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 4,40,000 பே பண்ணணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 15 லட்சமும், NRI கோட்டாவுக்கு 27 லட்சமும் பே பண்ணணும். அடுத்து
திருச்சி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர் திருச்சி. இந்த காலேஜ்க்கு கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 4,50,000 பே பண்ணணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 15 லட்சமும் என்ஆர்ஐ கோட்டாவுக்கு 27 லட்சமும் பே பண்ணணும். அடுத்து பனிமலர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சென்னை. இந்த காலேஜ்க்கு கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 4,50,000 பே பண்ணணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 15 லட்சமும் என்ஆர்ஐ கோட்டாவுக்கு 27 லட்சமும் பே பண்ணணும். அடுத்து மாதா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சென்னை. இந்த காலேஜ்க்கு கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 4,35,000 பே பண்ணணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 15 லட்சமும் என்ஆர்ஐ கோட்டாவுக்கு 27 லட்சமும் பே பண்ணணும். அடுத்து ஸ்ரீ முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சென்னை. இந்த காலேஜ்க்கு கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 4,35,000 பே பண்ணணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 15 லட்சமும் என்ஆர்ஐ கோட்டாவுக்கு 27 லட்சமும் பே பண்ணணும். அடுத்து தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் பெரம்பலூர். இந்த காலேஜ்க்கு கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 4,50,000 பே பண்ணணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 15 லட்சமும் என்ஆர்ஐ கோட்டாவுக்கு 27 லட்சமும் பே பண்ணணும். அடுத்து ஸ்ரீ மூகாம்பிகை இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் கன்னியாகுமரி. இந்த காலேஜ்க்கு கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 4,40,000 பே பண்ணணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 15 லட்சமும் என்ஆர்ஐ கோட்டாவுக்கு 27 லட்சமும் பே பண்ணணும். அடுத்து தாகூர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சென்னை. இந்த காலேஜ்க்கு கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 4,35,000 பே பண்ணணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 15 லட்சமும் என்ஆர்ஐ கோட்டாவுக்கு 27 லட்சமும் பே பண்ணணும். அடுத்து மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் மேல்மருவத்தூர். இந்த காலேஜ்க்கு கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 4,50,000 பே பண்ணணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 15 லட்சமும் என்ஆர்ஐ கோட்டாவுக்கு 27 லட்சமும் பே பண்ணணும். அடுத்து சுவாமி விவேகானந்தா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இந்த காலேஜ்க்கு கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 4,50,000 பே பண்ணணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 15 லட்சமும் என்ஆர்ஐ கோட்டாவுக்கு 27 லட்சமும் பே பண்ணணும். அடுத்து அருணை மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் திருவண்ணாமலை. இந்த காலேஜ்க்கு கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 4,50,000 பே பண்ணணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 15 லட்சமும் என்ஆர்ஐ கோட்டாவுக்கு 27 லட்சமும் பே பண்ணணும். அடுத்து சென்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஹொசூர். இந்த காலேஜ்க்கு கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 4,50,000 பே பண்ணணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 15 லட்சமும் என்ஆர்ஐ கோட்டாவுக்கு 27 லட்சமும் பே பண்ணணும். அடுத்து இந்திரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் திருவள்ளூர். இந்த காலேஜ்க்கு கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 4,50,000 பே பண்ணணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 15 லட்சமும் என்ஆர்ஐ கோட்டாவுக்கு 27 லட்சமும் பே பண்ணணும். அடுத்து பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் காஞ்சிபுரம். இந்த காலேஜ்க்கு கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 4,50,000 பே பண்ணணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 15 லட்சமும் என்ஆர்ஐ கோட்டாவுக்கு 27 லட்சமும் பே பண்ணணும். அடுத்து KMCH இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் கோயம்புத்தூர். இந்த காலேஜ்க்கு கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 4,35,000 பே பண்ணணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 15 லட்சமும் என்ஆர்ஐ கோட்டாவுக்கு 27 லட்சமும் பே பண்ணணும். அடுத்து நந்தா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் ஈரோடு. இந்த காலேஜ்க்கு கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 4,50,000 பே பண்ணணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 15 லட்சமும் என்ஆர்ஐ கோட்டாவுக்கு 27 லட்சமும் பே பண்ணணும். அடுத்து அன்னை மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் காஞ்சிபுரம். இந்த காலேஜ்க்கு கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 4,50,000 பே பண்ணணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 15 லட்சமும் என்ஆர்ஐ கோட்டாவுக்கு 27 லட்சமும் பே பண்ணணும். இது செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜில் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூரில் இருக்குங்க இல்லையா, இதுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ஆனுவல் ஃபீஸை எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா, டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா 3,000, ஒன் டைம் காலேஜ் ஃபீ அட் அட்மிஷன் வந்து 18,000, அதர் ஆனுவல் ஃபீ வந்து 48,345, அப்புறம் ஒன் டைம் பேமெண்ட் டு யூனிவர்சிட்டி எவ்வளோ அப்படின்னா 14,985. ஸோ டோட்டலாக ஃபர்ஸ்ட் இயர் MBBS ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னா 84,330. இந்த ஒன் டைம் காலேஜ் ஃபீ அட் அட்மிஷன், அதுக்கப்புறம் ஒன் டைம் பேமெண்ட் டு யூனிவர்சிட்டி, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் பே பண்ணால் போதும். நெக்ஸ்ட் இயரில் கேண்டிடேட்ஸ் பே பண்ண தேவையில்ல. அப்போ இயர்லி அவங்க வந்து 50,000 கிட்ட பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜில் NRI கோட்டா, NRI லேப்ஸ்டு கோட்டா சீட்ஸ் எல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டில் டோட்டலாக 4 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இந்த காலேஜஸில் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீனிவாசா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் திருச்சி. இந்த காலேஜுக்கு கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 5,40,000 பே பண்ணணும்.
மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 16,20,000 பே பண்ணணும். என்ஆர்ஐ கோட்டாவுக்கு 30 லட்சம் பே பண்ணணும். அடுத்து பிரைவேட் யூனிவர்சிட்டி தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல் பெரம்பலூர். கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 5,40,000 பே பண்ணணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 16,20,000 பே பண்ணணும். என்ஆர்ஐ கோட்டாவுக்கு 30 லட்சம் பே பண்ணணும். அடுத்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சென்னை. கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 5,40,000 பே பண்ணணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 16,20,000 பே பண்ணணும். என்ஆர்ஐ கோட்டாவுக்கு 30 லட்சம் பே பண்ணணும். அடுத்து கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் ரிசர்ச் சென்டர் அண்டர் சென்ட் ஜோசப் யூனிவர்சிட்டி கன்னியாகுமரி. கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 5,40,000 பே பண்ணணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 16,20,000 பே பண்ணணும். என்ஆர்ஐ கோட்டாவுக்கு 30 லட்சம் பே பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னாக்கா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நிச்சயம் வெல்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.